அனைத்து வணக்கம். ஒவ்வொரு கட்சியுமே தேர்தல் அறிக்கை கொடுக்கறது அவங்க வாய்க்கு வந்த இஷ்டப்படி தேர்தல் அறிக்கை கொடுத்துருவாங்க. ஏன்னா இதை மக்கள் எங்கே கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக திமுக கட்சிக்காரங்க போன தேர்தலில் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதே வாக்குறுதி தான் இந்த தேர்தல் கொடுப்பாங்க. ஏன்னா மக்கள்லாம் கண்டுக்க மாட்டாங்க இல்லையா? அதே போல தான் திமுக கட்சி தொடர்ந்து சாதி வாரியான கணக்கெடுப்பு எடுப்போம், சாதி வாரியான கணக்கெடுப்போம்னு சொல்லிட்டு எல்லா தேர்தலுமே தேர்தல் அறிக்கையாக கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க அந்த நெகட்டிவ் பண்ணாங்கன்னு கேட்டால் இல்லை. ஆனால் அதுக்கு மாறா தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும்போது அதை தடுத்து நிறுத்திட்டு இந்த திமுக கட்சி தான். இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. சரி, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போ திமுக கட்சியால் நிறுத்தப்படுதுன்னா 1988 டிசம்பர் மாதத்தில் ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சாதனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுப்புலாம் சொல்லிட்டு நடத்தினாங்க. ஆனால் இந்த அடுத்த மாதமே 1989 ஜனவரி மாதம் அப்பொழுது தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி தோல்விட்டுருது. ஆனால் திமுக கட்சி வெற்றி பெற்று கருணாநிதி மீண்டும் முதல்வர் ஆனார். சரி, இப்போ முதல்வர் ஆகிட்டாரு. ஏற்கனவே கடந்த மாதமே சாதிவாரி கணக்கெடுப்புன்றது நடந்துட்டு வந்தாங்க. அப்போது இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முழு ஒத்துழைப்பு இந்த கருணாநிதி அரசு கொடுத்துருக்கணும் இல்லையா? கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவங்க வந்த உடனே ஜனவரி மாதமே என்ன பண்ணாங்கன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குழு கூட்டு பா இது வரைக்கும் நீ செஞ்ச வேலை போதும் அப்படியே மூட்டை கட்டிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு கருணாநிதி வந்த அந்த மாதமே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட அந்த குழுவை சேர்ந்த மொத்த பேரும் கூப்பிட்டு அந்த சாதிவாரி கணக்கெடுப்புடைய வேலையை நிப்பாட்டிட்டு இது தேவையில்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவரே 2006 சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. ஏன் அதே வாக்குறுதி தான் 1988 சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்கல்ல, அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தா அப்பவே சாதிவாரி கணக்கெடுப்பு முழுமையாக நடைபெற்று அவரோட விவரங்கள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. ஆனால் அப்போ தடுத்து நிறுத்திட்டு 2006 தேர்தல் அறிக்கையில் மீண்டும் இவர் கருணாநிதி சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்கு? திமுக அந்த மக்களை நம்மள என்ன நினைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இஷ்டமேனிக்கு என்ன வாயில வருதோ அதெல்லாம் பேசுறது. சரி இதோட நின்னாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 2010 அக்டோபர் மாதம் 45 சமுதாய தலைவர்கள் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், இது ரொம்ப ஒரு அவசியமாக தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அன்றைய முதல்வரான கருணாநிதியிடம் மனு கொடுத்தாங்க. அந்த 45 சமுதாயம் சேர்ந்த முக்கியமான பிரதிநிதிகள் எல்லாமே அந்த மனு கொடுத்துருந்தாங்க. அப்பொழுது எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிகழ்வுலே தெரியும். ஆனால் இப்படி மொத்த பேரும் கருணாநிதி மனு கொடுத்தாலும் அந்த மனுக்கு கருணாநிதி என்ன சொல்றேன்னா கண்டிப்பாக நான் செய்கிறேன், எனக்கு இந்த திட்டம்ன்றது மனசில் இருக்குது, நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வச்சாரு. ஆனால் அவங்களை அனுப்பி வச்ச கையோட அந்த மனுவத்துக்கு குப்பைத்தொழில் போட்டுட்டு அந்த வாக்குறுதியும் அப்படியே குப்பைத்தொழிலே போட்டுட்டாரு. இவங்கெல்லாம் என்னதான் சேர்ந்து இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொன்னாலுமே கருணாநிதி இதோ செய்கிறேன் சொல்லிட்டு அவர் கடைசி உயிர் போகும் வரை இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் நடக்கவே விடலை. சரி, அப்பா அப்படி இருந்தாரு, மகனா சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் தெரியுங்களா? அதிமுக ஆட்சியில் 2020 டிசம்பர் மாதம் ஓய்வு பெற்ற நீதிபதி குலசேகரன் தலைமையில் ஒரு குழு அமைச்சு இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கான முழு குழுவையும் உருவாக்கி அந்த வேலையை செய்ய சொன்னாங்க. ஆனால் அடுத்த வருடமே 2021 அதிமுக ஆட்சி தோல்வியுற்று அடுத்தது திமுகவோட ஆட்சி வந்தது. அப்போது முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து இந்த குழுக்களுக்கு காலவரையை கேட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் பாதி பட்டியல் தயார் பண்ணிட்டோம், இது மேலும் நாங்கள் பாதி பட்டியல் தயார் பண்ணோம், அதுக்கு எங்களுக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு மு.க. ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எப்பா எங்கள் அப்பா சொன்னதான் நானும் சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது போதும், அதெல்லாம் மூட்டை கட்டி அப்படியே தூக்கி தூரம் போட்டு உங்கள் வேலையை போய் பாருங்கன்னு சொல்கிற விதமாக காலை வரலாம் நீட்ட முடியாது, உங்கள் வேலை போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவே வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டோம். இவர் அதெல்லாம் முடியாது, இதோட முடிஞ்சிச்சு, நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்க, எங்களுக்கு அடுத்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு 3வது முறையாக தடுத்து நிறுத்தின பெருமை மு.க. ஸ்டாலின் அவர் சேரும். இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பில் தொடர்ந்து திமுக அரசு முக்கிய கவனம் இது, எப்படியாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல இடங்களில் ஒன்றிய அரசை விமர்சனம் பண்ணுற மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாநில சுயாட்சி வேணும் அப்படின்னு சொல்கிற இவர் இந்த சாதிவாரி கணக்கெடுப்புன்னு போது மட்டும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை யார் செய்யணும்? ஒன்றிய அரசு தான் செய்யணும் சொல்லிட்டு இவர் செய்ய வேண்டிய வேலையை ஒன்றிய அரசு தான் செய்யணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு மேலே பழி போட்டுருவார். இதற்கு பதிலடி தர விதமாக பீகார் என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஒன்றிய அரசு மூலம் இல்லாமல் மாநிலத்தில் மூலயமாகவே இவங்களே தனி குழு அமைச்சு அந்த பீகாரில் உள்ள சாதிவாரி கணக்கெடுப்பை மொத்தத்தையும் எடுத்து
வெளியிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடஒதுக்கீட ஒரு சீர்திருத்தம் செஞ்சாங்க. இது செஞ்சு இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி மாதிரி பீகார் மாநிலம் இருந்தது. ஆனால் மாநில உரிமைகளை பற்றி பெருமையாக பேசி நாங்கள் தான் மாநில உரிமைகளுக்கு முன்னோடியாக இருக்கோம், கருணாநிதி அவர்கள் தான் மாநில உரிமையை பெறுவதில் முக்கியமாக தெரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசும் இந்த திமுக ஆட்சி. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அப்படின்ற ஒரு விஷயத்துல மட்டும் அப்பா அதை நாங்கள் செய்ய மாட்டோம்பா, ஒன்றிய அரசு தான்பா செய்யும் சொல்லிட்டு கருணாநிதி அவர்களும் சொல்லி ஏமாத்திட்டு வந்தாரு. அவருடைய மகனான மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த விஷயத்துல அப்பாவை போல நான் தப்பாம இருப்பேன்னு சொல்லிட்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கடைசி வரைக்கும் எந்த ஒரு முயற்சி எடுக்கல. இப்போ அது ஒன்றிய அரசு தான் செய்யும் சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டாரு. ஆனா என்னதான் திமுக அரசு சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்த விடாது அப்படின்னு சொன்னாலும் தமிழ்நாட்டு மக்களிடையே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்ற ஒரு விஷயம் எல்லார் மனதிலும் இருக்கு. இந்த விஷயம் திமுக வச்சுக்கு நல்லாவே தெரியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்ப இந்த விஷயத்தை நம்ம ஓட்டா மாற்றணும், மக்களுடைய இருக்க அந்த எண்ணத்தை நம்ம திமுக கட்சிக்கு ஆதரவாக மாற்றி நம்ம ஓட்டா மாற்றணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணும் யோசிச்சு இருக்கவே இருக்கு எட்ரா அந்த தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்ற விதமா ஒவ்வொரு தேர்தலுமே நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்போம் சொல்லிட்டு எல்லா தேர்தல் அறிக்கையுமே அந்த அறிக்கைன்றது விட்டுருவாங்க. ஆனால் அப்படி எதனா செய்ய வந்தா கூட, அதாவது திமுக செய்யாது மாற்று கட்சி ஏதாவது செய்ய வந்தா கூட அதை உடனே திமுக கட்சி தடுத்து நிறுத்திடும். ஆனால் தேர்தல் அறிக்கைகளை மட்டும் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்போம் சொல்லிட்டு ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு இருப்பாங்க. சரி, திமுக கட்சின்றது மக்களை ஏமாற்றி பிழைக்கணும். ஏன்னா ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துட்டு அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னது எல்லாமே செய்யாமல் ஆனால் அடுத்த தேர்தல் அறிக்கையும் கொடுத்து அடுத்த தேர்தலையும் சந்திக்கிறாங்க அப்படின்னா இந்த மக்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும், அது தகுந்த பாடம் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக போட்டணும். இன்னைக்கு தகுந்த பாடம் ஒன்று கற்றுக் கொடுக்கலன்னா தொடர்ந்து இந்த தேர்தல் அறிக்கையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அடுத்த தேர்தல் அறிக்கை எடுத்துட்டு வந்துட்டு உடனே அதை நாங்கள் அமல்படுத்தணும்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லா தேர்தலுமே தேர்தல் அறிக்கை மட்டும்தான் இருக்கும். தேர்தல் முடிஞ்சு ஏதாவது செஞ்சாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அதற்கு மக்களாக நீங்கள் என்ன பண்ணணும்னா திமுக கட்சி போல பொய் வாக்குறுதி கொடுக்கும் இந்த கட்சிகளை நீங்கள் புறக்கணிக்கணும். அப்படி தோல்வி அடைய வச்சா மட்டும்தான் உங்களுக்கான அரசு கண்டிப்பாக உங்களுக்கு வரும், உங்களுடைய எண்ணங்களை அந்த அரசு செயல்படுத்தும். அதனால தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்போம் சொல்லிட்டு பொய் பிரச்சாரம் செய்யும் திமுகவுக்கு இந்த தேர்தலில் நீங்கள் கண்டிப்பாக தக்க பதிலடி கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் இது போல பொய்யான தேர்தல் அறிக்கை இனிமேல் வராது, உங்களையும் ஏமாற்ற மாட்டாங்க. அதனால இந்த தேர்தலை பயன்படுத்தி அவங்களுக்கு சரியான தக்க பதில் கொடுங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க விடாமல் தொடர்ந்து திமுக அரசு அதை தடுத்து நிறுத்திருக்கு. ஆனால் திமுக அரசோட தேர்தல் அறிக்கையில் தொடர்ந்து நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்போம் சொல்லி வந்திருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் இணைந்திடுவோம். நன்றி.